இந்தியா என்று பார்க்க போனால் இந்தியா நிச்சயமாக இந்த இலங்கைக்கான உதவிகளை 450 மில்லியன் இந்த இடர்பேரணிகளுக்கான உதவியாக முற்றுமுழுதாக செய்வதோடு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மெய்லி பிரிட்ஜ் எனப்படுகின்ற தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் 15 பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் செய்து வருகின்றது. அது தென்பகுதி வடபகுதி என்று சகல இடங்களிலும் இருந்த பொழுதிலும் தமிழகம் இன்று அதாவது இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இரண்டாவது பெரும் பண வருவாயை கொண்ட மாநிலமாகவும் தொழில் வருவாயை கொண்ட மாநிலமாகவும் மாறி இருக்கின்றபடியால் அவர்களால் பல திட்டங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதைவிட ஒரு தமிழ் தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு அக்கறை கொண்ட ஒரு அரசாக அது தன்னை காட்டி நிற்கின்றது. இவ்வாறாக இந்த ஜுவனிதாவிற்கு இந்த முதல் நாள் நிகழ்வில் பேச கொடுத்த சந்தர்ப்பம் என்பது நன்றாகவும் அவர் அதில் கூறியிருக்கின்ற விடயங்கள், அவர் தனது பேச்சின் பொழுது கனடா தமிழ் மக்கள் தமிழக அரசுடன் இணைந்து செய்வதற்கான திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதை விலை வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். அதை அவர் தமிழக அரசு என்பதை விட கனேடிய தமிழர்களை கேட்பாராக இருக்க வேண்டும். அவர் கேட்பார் என்று நம்புவோம் என்றால் கனேடிய தமிழர்களால் கூட தங்களுடைய வருவாய்களை இங்கே இருக்கின்ற தங்களுடைய தொழில் செயற்பாடுகளை அங்கே கொண்டு செல்ல முடியும். முதல்வர் அங்கே அந்த மகாநாட்டில் பேசுகின்ற பொழுது கூட அவரது பேச்சில் கூட இலங்கை தமிழர்களுக்கான புதிய அந்த அரசியலமைப்பில் அவர்களுக்கான ஒரு திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலேயே என்னத்தை சுட்டி காட்டுகின்றது என்றால் ஈழத்தமிழ் அரசியல் வாதிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டிய தேவையை காட்டி நிற்கின்றது. ஏனென்றால் அவர்கள் திக்கு தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருப்பது மிகவும் ஆரோக்கியமானதாக பார்க்கலாம். மத்திய அரசிற்கு சகல அதிகாரங்களும் இல்லாமல் மாகாண அரசிற்கும் அதிகாரங்கள் இருக்கின்ற அல்லது மாகாணம் தனித்து செயற்படக்கூடிய அல்லது மாகாணத்திற்கான போலீஸ் படைகள் போன்றவற்றை எல்லாம் வைத்திருக்கின்ற செயற்பாடுகளை உடைய ஒரு தாராள வசதியுடைய ஒரு செயற்பாட்டை பரிந்துரைக்கிற திம்பு பேச்சுவார்த்தையின் போது பரிசீலிக்கப்பட்டது. அப்பொழுது விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த பலம் என்பது காரணம். அப்பொழுது குறிப்பாக திம்பு பேச்சுவார்த்தையின் போது சகல இயக்கங்களும் கலந்து கொண்டிருந்தன. அதன் பிறகான காலத்தில் கூட இவ்வாறான திட்டங்கள் அங்கே பரிசீலிக்கப்பட்டாலும் தற்பொழுது இவ்வாறான திட்டங்களை பரிசீலிப்பதற்கான தலைமையை அங்கே ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்றது.